முள்ளுகளுக்குள் முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே. எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? பக்க சொல்லுங்க. எனக்கு நிறைய உறவுகள்லாம் இருக்குங்க, ஆனா இயேசுவை மாதிரி யாருமே இல்லை. ஜீசஸ் இஸ் தி பெஸ்ட். எல்லா நல்ல குடும்ப உறவுகளுக்காக நன்றி. ஆனா ஏதோ ஒரு காலத்துல அது கூட போயிடும், தெரியாத மாதிரி. ஒரு வருஷம் ஒரு காலம், ஒரு 50 வருஷம் இல்லை, சீக்கிரம் தூரம் தெரியாது. பட் எதுவுமே நிலையானது. அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், என் தாயும் தகப்பனும் அவங்க கூட ஒரு நாள் போயிடுவாங்க. நான்லாம் சின்ன வயசில் நினைப்போம், யார் சத்தாலும் எங்கள் அம்மா அப்பா சாக மாட்டாங்க. ஒரு நாள் அது நிஜமாக நடந்துச்சு. 2 பேருமே போயிட்டாங்க, அதுவும் சடன்னு போயிட்டாங்க. சம்டைம்ஸ் we think, but it is not like that. Every relationship ends one day. பட் நித்திய காலம் தொடர்கிற ஒரே உறவு என் ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற உறவு. அவரை புகழ்ந்து பாடுவது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. இன்னைக்கு நமக்கெல்லாம் வேதம் ஒரு தைரியத்தை தருதுங்க. இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரிக்கப்படுமானால் பக்க சொல்ல அப்பா கூட இருப்பேன்னு சொல்லுங்களேன். கிரேட் பிரிவிலேஜ். அதுதான் எங்கள் நம்பிக்கையின் உறுதி. அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கட்டுங்க. மற்றதெல்லாம் ஒரு நாள் அசைஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால உலகத்தில் இருக்கிற எதையுமே கிறிஸ்துவை விட அதிகமாக நேசிக்கவே கூடாதுங்க. இயேசு அதிகமாக நேசிங்க, மற்றதெல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். சேர்ந்து என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், இன்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். ஆராதித்து துதித்து பாடுவேன், இன்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். ஹேய், முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே. மறந்து போனீரே, மறந்து போனீரே. உன்னை சொல்லட்டுமா, என்னைக்கு அவர்கிட்ட வந்து ரத்தத்தின் கீழே வந்து என்னை மன்னியும் இயேசுவே நீங்க இரட்சகர்னு சொன்னீங்களோ, கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதலை மன்னிச்சிட்டார். பக்க சொல்ல, அவரே நினைக்கல, நீ ஏன் அப்பப்போ அதை நினைச்சிட்டு இருக்க? அவர் மறந்துட்டார். நம்மால் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். 2007 forget the past. அவர் ஸ்லேட்டை கிளீன் பண்ணிட்டார், கடல் ஆழத்தில் வச்சிட்டாராம். இனி ஒரு நாள் எந்த பேயும் அதை எடுக்கவே முடியாது. தைரியமா கையை தட்டி, எத்தனை 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 குறைகள், எத்தனை எத்தனை குறைகள், அத்தனையும் நீர் மன்னித்தீரே. மறந்து போனீரே, மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, இன்று மாடி பாடி நடனம் ஆடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். கையத்தட்டை. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர். வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. ஆராதித்து துதித்து பாடுவேன், இன்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். இன்னும் ஆராதித்து துதித்து பாடுவேன், என்று மாடி பாடி நடனம் ஆடுவேன். முள்ளுகளுக்குள் முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே.
முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, எனக்கு ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. ஓடுவரை கைத்தாலும் முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே. காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. கையை நல்லா தட்டி இயேசுவேன்னு சொல்ல மாட்டீங்களா? முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர், காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. பக்கத்தில் எல்லாரும் என்ன தள்ளினாங்க, ஆனா இயேசு என்ன தள்ளவே இல்லை. என்னை நல்லா தெரிஞ்சும், நல்லா கேட்டுட்டு, என்னை நல்லா தெரிஞ்சும் அவர் என்னை தள்ளவே இல்லை. அந்த நன்றி உள்ளவங்க மட்டும் கை தட்டலாம். பழைய பாடல் உள்ளமெல்லாம் உருகுதையா, உத்தமனை நினைக்கையிலே கள்ள நின்று தள்ளிடாமல் அள்ளி அணைக்கவா, அள்ளி அணைத்தவா. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்காக சோராம அடிகளின் வரிகளை உணர்ந்து உங்களுக்குள் இருக்க ஆவியானவருடைய நிறைவோடு இயேசுவை புகழ்ந்து பாடுவோமா? உள்ளமெல்லாம் உருகுதையோ, உத்தமனை நான் நினைக்கையிலே. உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாயிங் இல்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா. சொல்லடுங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. கள்ளனென்று அள்ளி என்னை அணைத்தவா. சொல்லடுங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எந்த என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரன் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீரே. ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையை. ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி ஆஹா, we glorify
Glorify your name, Lord Jesus. Hallelujah. Yeshua. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ப்ளீஸ் பி சீட்டட். என் கூட சேர்ந்து நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு ஆராதிக்கின்ற அந்த அன்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம சபையில் ஆராதித்தா ஒரு மனம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது எப்படின்னு தெரியாது. வரும்போது கலர் கலராக வரீங்க, ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா ஆயிடுறீங்க. ஹெர்மோன், அதாவது இதோ சகோதரர்கள் ஒத்து ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோன் சிரசின் மேல் அப்படி சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாருன்னா, ஹெர்மோன் மலைகளை பனித்துளிகள் மூடுவது போல அப்படின்றார். அப்படின்னா என்ன தெரியுமா, நீங்கள் ஒன்று ஒரு சிகரம், ஒன்று கூர்மை, ஒன்று மொக்க, அப்படி இல்லை, வேற வேற லெவலில் இருக்கீங்க. ஆனால் பனித்துளி மூடும்போது மலையின் சிகரங்கள் தனியாய் தெரிவதில்லை, எல்லாமே வெண்மையாகவே தெரிகிறது. ஒயிட் என்பது போல நம்ம ஆராதிக்க தொடங்கும் போது எனக்கு நியூ லைஃப் சர்ச்சை பற்றின ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, எல்லாரும் ஒன்னா ஆவியில் இணைஞ்சிரும் பாருங்க. அதனாலதான் கர்த்தருடைய தூதர்களின் அசைவாடுதலை உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், வார்த்தை புறப்படுகிறது, வெளிப்பாடுகளை தருகிறார், வெற்றியாய் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம வார்த்தைக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடல் ஸ்டாலின் அண்ணன் பாடுவாங்க. அதுக்கு முன்னாடி அறிவிப்புகள். நெக்ஸ்ட் நம்முடைய சர்வீஸ் வெள்ளிக்கிழமை காலையில் 3:30 மணிக்கு நடைபெறும். ஓகே, 5 மணிக்கு முதல் ஆராதனை, 2வது ஆராதனை 6:30 மணிக்கும், 3வது ஆராதனை 8:30 மணிக்கும் குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைகள் நடைபெறும். ஸோ எல்லாரும் இந்த 3 ஆராதனைகள் உங்கள் நேரம் ஏதோ அதற்குள் வந்து கலந்து கொள்ளுங்க. 10 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடும். வீட்டில் போய் மாங்காவும் கஞ்சியும் சாப்பிடுங்க. அந்த காலத்தில் அப்படி செய்வோம், இப்போ செய்வதில்லை. அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் உங்களுக்கு சர்வீஸ் இருக்காது. ஸோ சாட்டர்டே நைட் ஃப்ரீயாக இருக்கீங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்கள். சண்டே மார்னிங் அதே போல் 5 மணிக்கும் 6:30 மணிக்கும் 8:30 மணிக்கும் 3 ஆராதனை. 3 ஆராதனையும் உயிர்த்தெழுதல் செய்தி கொடுப்பது மட்டுமல்ல, கம்யூனியன் இருக்கும். சமீபத்தில் நிறைய சாட்சிகள். அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், நான் இன்னும் அந்த லெட்டரை சரியாக படிக்கணும் திருப்பி. அவங்களுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனைன்னு கேஎம்சி எல்லாம் போயிருக்காங்க. அவங்க வந்து என்னென்னமோ ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே தப்பு தகரமாக இருந்திருக்காங்க. அவங்க வேதனையோடு மேல் அறையில், கீழே கூட வரல, மேலே போயிட்டு கம்யூனியன் கொடுக்கும்போது நம்ம சொல்கிறோம், இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் அறிக்கை செய்யுங்க. அவங்க அறிக்கை செஞ்சு எடுத்தாங்களாம். இந்த அப்பத்தை கையில் வாங்கி வாயில் வைக்கும்போது உடலெல்லாம் நடுங்கிட்டான். அந்த நிமிஷமே கடவுள் சுகத்தை கொடுக்குறார். அடுத்த நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணா டாக்டர் சொல்றாங்க, அது எப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. நான் கம்யூனியனை தள்ளி வைக்கணும்னு நினைச்சேன். அந்த சாட்சியை படிச்சதுக்கப்புறம் தள்ளலை, அந்த வாரமே உடனே வச்சிரும் அப்படின்னு. ஸோ we going to have a great Easter service. உயிர்த்தெழுதலுடைய மகத்துவங்களை கொண்டாட போறோம் வித் கம்யூனியன். திரண்டு வாரீர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 5 பேராவது தோளில் தட்டி சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க, ஏன்னா ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். எல்லாத்தை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி, இயேசு எனக்காக கால்வரிக்கு வந்தார் என்ற சந்தோஷம் உள்ளவங்க தலைமையில கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23:32 through 43. The Gospel according to Luke. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 32 43 வரை நான் வாசிக்கிறேன். உங்கள் மொழியின் வேதாகமத்தில் கவனிங்கள், அல்ல ஸ்க்ரீனில் பாருங்கள். குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று
சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனங்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவர் மேசையாவாக இருப்பாரேயானால் தன்னைத்தானே இரட்சித்துக் கொள்ளட்டும். போர்ச்சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவர் யூதனுடைய ராஜா என்று எழுதி மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அந்த அடுத்த கள்ளனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் நீ ஏன் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை? நானோ, நாம் நியாயப்படி நாம் இருவரும் தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அந்த கள்ளனின் ஒரு கள்ளனை கடிந்து கொண்டான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசாவில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். திரும்ப நான் ஆங்கிலத்தில் படித்து நேரத்தை எடுக்கலாம். அந்த 23:43 மட்டும் படிக்கிறேன், மற்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 43. Then Jesus replied, I assure you today, எல்லாரும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, today you will be with me in paradise. இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய். நம்ம லென்த் காலங்கள் முடிந்து, காலம் என்று சொல்ல நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றது, பட் அது முடிந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னித்தார். அதனால தான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் நினைக்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசா என்ற ஒரு ஹோட்டலில் காலையில் நானும் 2 பாஸ்டர்மார்களும் அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம் என்று போனோம். போய் உள்ளே உட்காந்து சாப்பிட தொடங்கினோம். இட்லி வடையெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட தொடங்கிய போது அங்கே இருந்த நம் திருச்சபையில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தார் திடீர்னு என்னை சந்தித்தார்கள். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாஸ்டரையா தோத்துறோம் அப்படின்னாங்க. ஒரே சந்தோஷம்லாம். அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டு அந்த வெயிட்டர்கிட்ட பில்லு குடியா அப்படின்னு கேட்டோம். அவர் என்ன தெரியுமா சொன்னார், ரொம்ப நேரம் முன்னாடியே யாரோ உங்களுக்கு கட்டிட்டு போயிட்டாங்க. இன்னொரு வாட்டி அவர் சொன்னதை அப்படியே சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நேரம் முன்னாடியே யாரோ ஒருத்தங்க உங்க பில்லை கட்டிட்டு போயிட்டாங்க. நீங்களும் நானும் கட்ட வேண்டிய பில்லை கட்ட வேண்டிய நேரம் வந்தபோது நீங்க கட்டாம இன்னொருத்தர் உங்களுக்காக அதை கட்டி முடிச்சு உங்களுக்கு மீட்பை தந்து விட்டு போய்விட்டார். நம்ம எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது.
வேதம் என்ன தெரியுமா சொல்றது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஒன்று தெரியுமாங்க, ஆண்டவர் நம்மளை பாவங்களுக்கு தண்டிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம செய்கிற பாவத்தினுடைய விளைவுகளை நம்மளை என்ன செய்யும்? தண்டிக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் அப்படின்னா பாவத்துக்கு என்ன இருக்கான்? விளைவுகள் இருக்கு. ஆமென். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு நமக்காக கால்வரிக்கு சென்று நம்முடைய பாவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை, விலைக்கிரயத்தை அவரே கொடுத்து விட்டு போய்விட்டார். ஆமென். பக்கத்தில் நீ கவலைப்பட வேணாம். என்றோ ஒரு நாள் தூர அந்த கால்வரியில், தூரமான அந்த கல்வாரியில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்க வேண்டிய விலைக்கரையத்தை, என் கடனை கட்டி முடித்து விட்டு அவர் போனார். ஆமென். ஆகையால் பைபிள் சொல்றது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாயிருக்கிறீர்கள். ஆமென். கல்வாரி மலையில் இயேசு செய்த செயல் நமக்கு காண்பித்த தேவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. The greatest expression of God's love. அதுதான் கால்வரியில் நமக்காக காண்பித்தார். அந்த அன்பின் ஆழத்தை உங்களுக்கு ஒரு முறை பேசியிருக்கிறேன். யோவான் 3:16 தெரியும். For God so loved the world. எந்த அளவிற்காக இந்த உலகத்தை நேசித்தார் என்றால், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பி ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று தன் குமாரனை நமக்காக அர்ப்பணித்தார். ரோமருக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கையிலேயே, நம்ம பாவிகளாய் இருக்கும் போதே அவர் தன் அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். அவர் நம்முடைய பெனால்டி, நம்முடைய கடன்களை அவர் கட்டி முடித்து இத்தனை அன்பை நமக்காக காண்பித்தார். கரங்களை உயர்த்தி இதுவரையும் சொல்லாத ஒரு ஆளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கால்வரிக்கு போனார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்ம இன்னைக்கு வாசித்த பகுதியில் நடுவில் இருக்கின்ற சிலுவையில் இயேசு அறையப்பட்டார். லெஃப்ட் சைடில் ஒரு சிலுவை, அதில் ஒரு கள்ளன் அறையப்படுகிறான். வலது பக்கத்தில் ஒரு சிலுவை, அதில் இன்னொரு கள்ளன் அறையப்படுகிறான். லெஃப்டில் ஒரு கிராஸு, ரைட்டில் ஒரு கிராஸு, மிடில் ஒரு கிராஸ். ஆமென். லெஃப்டில் இருக்கிற 2 பேரும் குற்றவாளிகள். அவர்கள் பாவத்தில் மரிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையினுடைய கொடுமையான அறைதல்ல கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே தண்டனை குற்றவாளியாக அவர் இருவருக்கும் கொடுக்கப்பட்டது. இயேசு நடுவில் இருக்கிறார். இயேசு நம்ம பாவங்களுக்காக மரித்தார். லெஃப்டில் இருக்கிறவன் பாவத்தில் மரித்தான், இன்னொருத்தன் பாவத்துக்காக மரித்தான். இயேசு எனக்காக மரித்தார். இன்னொரு வாட்டி சொல்லிட்டார், லெஃப்ட்ல இருக்கிறவன் he died in sin, ரைட்ல இருக்கிறவன் he died from sin, பட் நடுவில் இருந்தவர் he died for my sin. அதுவே ஒரு பெரிய வெளிப்பாடு. ஆமென். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திரள் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், அரசாங்க அதிகாரிகள் கூடியிருக்கிறார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து கிறிஸ்துவை இகழ்ந்து நிந்திக்கிறார்கள். அந்த நிந்தனையை கேட்டபோது ஜனங்களோடு சேர்ந்து இந்த லெஃப்டில் இருந்த கள்ளனும் இயேசுவை பார்த்து, ஆமென், நீர் மேசையா என்றால் உன்னையும் ரட்சித்துக்கோ என்னையும் ரட்சித்துக்கோ என்று எல்லோரும் நிந்திக்கின்ற நிந்தனையில் கள்ளனும் சேர்ந்து இயேசுவை நிந்திக்க தொடங்கினான். அவர் தலை மேல ஒரு போர்டு வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், யூதர்களின் ராஜா என்ற போர்டு வைக்கப்பட்டது. ஆமென். அந்த போர்டை பார்த்துட்டு சொல்றேன், யூதருக்கு ராஜா தானே, நீ மேசையா தானே, உன்னை ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று தொடர்ச்சியாக இயேசுவை நிந்தித்து பேசுகிறான் ஒரு கள்ளன். ஆமென். என்னுடைய ஆச்சரியத்தை நீங்கள் ஆழமா சிந்திக்கணும். இவ்வளோ ஒருத்தன் பேசி நிந்திச்சுட்டே இருக்கான், என் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் கூட கொடுக்கவே இல்லை. ஒரு அல்ல சொல்வீங்கன்னு பார்த்தேன். இன்னொரு முறை அவ்வளோ பேசுறான், நீர் மேசையா வென்றால், நீர் அவர் என்றால், நீர் யூதருக்கு ராஜா என்றால் உன்னை ரட்சித்துக்கொள் என்னை ரட்சித்துக்கொள்னு பிச்சு வாங்கிட்டு இருக்கான். சிலுவையில் சாகிறவன் என் ஆண்டவர் அவனுக்கு முன்னு கூட சொல்லல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதே வார்த்தை நீர் மேசையா என்றால், நீர் கிறிஸ்து என்றால் என்ற வார்த்தை இயேசு இதற்கு முன்னாடி கேட்டிருக்கிறார். அவரை சோதிப்பதற்காக சாத்தான் வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது, அவரை ஒரு வனாந்தர இடத்தில் கொண்டு போய் ஒரு தனிமையான இடத்தில் இருக்கும்போது சாத்தான் அவரை சோதிக்க வந்தபோது ஒரு உயரமான மலையில் நிற்க வைத்து சாத்தான் கேட்டார், நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த மலையிலிருந்து கீழே
குதி என்று சொன்னார். ஆமென். சோ இந்த வார்த்தை ஒன்று இயேசுவுக்கு புதுசல்ல, அவர் நிறைய வாட்டி கேட்டிருக்கிறார். ஆனால் அவன் பேசின எந்த நிந்தனைக்கும் ஒரு வார்த்தை கூட அங்கே பதில் சொல்லவே இல்லை. ஆமென். நீர் கிறிஸ்து என்றால் அப்படின்னா இவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் இப்போ சிலுவையில தொங்கி வேதனைப்பட்டு இருக்கேன், என் வாழ்க்கை நெருக்கடிக்கு வந்துச்சு, அதனால நீ நிஜமான கடவுளா இருந்தா என்ன தப்பு வைன்றார். இந்த ஆண்டவரை கேள்வி கேட்டு என்ன தப்பு வைன்னு சொல்றவங்க எல்லாம் தப்பு வைக்கல, அவருக்கு அது பதிலே கொடுக்கல. அது ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Get me out of this crisis. இந்த நெருக்கடியிலிருந்து என்னை நீர் மேசையா என்றால் என்னை வெளியே கொண்டு வான்னு கேட்டார் பாருங்க. அந்த கேள்விக்கும் அந்த நிந்தனைகளுக்கும் ஒரு பதில் கூட என் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் எனக்கு இந்த சவால், ஏன் எனக்கு இந்த நெருக்கடி இப்படி கேட்டுட்டே இரு, உனக்கு எந்த பதிலும் தரப்போறது? அந்த சிலுவையில் அவர் தொங்குகிறார், ஒரு பதில் கூட அவர் கொடுக்கவே இல்லை. இவன் ஏன் சிலுவையில் தொங்குறான்? இவன் பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை அனுபவிக்கிறானே தவிர இதுக்கு கிறிஸ்து காரணமே இல்லை. நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவரல்ல, காரணம் நம்ம பண்ண தப்பான தீர்மானங்கள். 20 வருஷம் முன்னாடி எடுத்த முடிவின் விளைவுகள் இன்னைக்கும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால எந்த முடிவு எடுத்தாலும் பார்த்து எடுங்க. அவர் ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை. ஆமென். இப்போ அவன் கோபப்படுகிறான், கிறிஸ்துவ மேல கோபப்பட்டு கேட்கிறான், நீ நிஜமாகவே மேசையாக இருந்தால் நீர் என்னையும் ரட்சித்துக்கொள், உம்மையும் ரட்சித்துக்கொள். அவனுடைய அலப்பலுகளுக்கெல்லாம் என் ஆண்டவர் ஒரு சின்ன பதில் கூட. இன்னொன்று இப்படி நினைக்கிறேங்க, நீ இவ்வளோ கிட்ட வந்து இப்போ சிலுவையில் தொங்கும் போது இப்படி பேசுற, நீ அவரை பெத்லஹேமில் பார்த்துருக்கலாம், அவர் கன்னி மரியாளுக்கு பிறந்தவர் உமக்கு தெரியும், அவர் தண்ணீரை ரசமாக மாற்றினார், அவர் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார், அவர் மரித்தோரை உயர்த்தல செய்தார், அவர் குருடருக்கு பார்வை கொடுத்தார், அவர் செவிடருக்கு கேள்வி கொடுத்தார், அவர் தண்ணி மேல நடந்தார், வார்த்தையால் இயற்கையை அடக்கினார், பிசாசுகளை விரட்டினார். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. Jesus did not say a single word to the man in crisis. ஆமென். ஆண்டவர் இன்னொரு மனுஷன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க நீங்க இன்னொரு புரிஞ்சுக்கணும், உங்களை யாராவது ரொம்ப பண்ணி நீ அந்த நீயா என்று என்னை நிரூபின்னு கேட்டா எவனுக்கும் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம். பக்கத்து சொல்லுங்களேன், உனக்கு நான் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் யாருன்னு எனக்கு நல்லா என்னமோ நீ தான் என்னை உண்டாக்கின மாதிரி நான் உனக்கு வந்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் கிறிஸ்துன்னு அவருக்கு நன்றாக தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உனக்கு பதில் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் என் அடையாளத்தை மாற்ற வேண்டிய அவசியம். பக்கத்தில் இன்னொரு வாட்டி தட்டி சொல்ல, நான் தாங்க அப்படின்னு. என் ஆண்டவர் அவனோடு கூட ஒரு வார்த்தையை கூட பேசவே இல்லை. ஆமென். அவன் வலது பக்கத்தில் இன்னொரு கள்ளன் இருக்கிறான், on the right side. அந்த கள்ளன் இப்படி சொன்னார், ஆமென், ஏண்டா இவ்வளோ பாவம் செஞ்சு குப்பையை சுமந்து தண்டனை அனுபவிக்கிற, அப்போ கூட உனக்கு புத்தி இல்லையாடா? அவர் சொல்றார், உனக்கும் எனக்கும் நான் பண்ண தப்புகளுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம்பா. ஆனா அங்க நடுவுல தொங்குறாரே அவர் உத்தமர். அவர் அங்க தொங்குவது அவர் செய்த தவறுக்காக அல்ல, அவர் அங்கே தொங்குவது மனிதகுல மீட்புக்காக. அவர் உத்தமர் என்றார் இந்த கள்ளன். ஆமென். ஆண்டவர் உடனே இன்னொரு வார்த்தையை சொன்னார், ஆண்டவரே நீர் மேசையா எனக்கு தெரியுது, நீதான் ரட்சகர் எனக்கு நல்லா தெரியுது, நீங்க ஒன்று செய்யுங்க, நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது, எங்க வரும்போது? உங்க ராஜ்யத்தில் வரும்போது. அப்பனா அந்த கள்ளனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குங்க, இவருக்கு ஒரு ராஜ்யமே இருக்கு அப்படின்னு. ஒரு ராஜ்யம் இருக்குன்னா அவர் யாரா இருப்பாரு? ராஜாவா இருப்பாரு. உங்க ராஜ்யத்துக்கு நீங்க வரும்போது நீர் என்னை சொன்னானோ இல்லையோ, இயேசு வாயை திறந்து அவனுக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்து என்ன தெரியுமா சொன்னார்? இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய். அவங்கிட்ட ஆண்டவர் பதிலே சொல்லல. நீ மேசையா வென்றால் உன்னை ரட்சித்துக்கொள், என் கஷ்டத்தை உன் கஷ்டத்திலே சாவணி. அவர் பதில் கொடுக்கலங்க. ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைக்க மாட்டியான்னு கேட்டார். இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய்.
Jesus responded to the thief on the right side. அவர் சொன்ன முதல் வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை டுடே. ஒரு 4 பேரை தட்டி சொல்ல இன்று. அந்த 2வது கல்ல ரட்சணியத்துக்கு வரான். ஏப்பா நான் தப்பு தாங்க, நான் பாவிங்க, என் துரோகம் எனக்கு நல்லா தெரியுது, நான் இப்ப அதெல்லாம் கேட்கல, என்ன நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு செய்வீங்களா, நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது உடனே ஆண்டவர் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலங்க. ஒரு அர்ஜென்சி, எப்படி சொல்லலாம், ஒரு தீவிரம் காட்டுறாரு. இன்று நீ என்னோடு கூட, இப்படி சொல்றாங்க. ரட்சணியத்தை சார்ந்து வந்து பாரு, கடவுள் வேகத்தை காண்பிப்பார். கிரைசிஸ் நெருக்கடியை காண்பித்தவனுக்கு கர்த்தர் உடனே பதில் அளிக்கவில்லை. ஆனால் ரட்சணியத்தை வேண்டியவனுக்கு கர்த்தர் நாளைக்குன்னு சொல்லல, இன்றே நீ என்னோடு கூட பர்தீசாவில் இருப்பாய். எல்லாரும் இப்படி சொல்றாங்க, ரட்சணியம் நாளைக்கு அல்லங்க, ரட்சணியம் நேத்தைக்கு அல்லங்க, ரட்சணியம் இன்றைக்கு. ஆண்டவரோடு கூட நீங்கள் சரியாக வேண்டியது நேற்றைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் இன்றைக்குன்னு சொல்லும் போது நம்ம எப்பவுமே நேத்தைக்குன்னு சொல்லுவோம். நம்ம கடந்த காலங்களை திரும்பி பார்ப்போம். உங்கள் பாவத்தின் கடன்களை கர்த்தர் கால்வரியில கொடுத்து முடிச்சிட்டார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிப்பை சார்ந்து எதை செய்தாலும் அது உடனே இன்றே அவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். நம்ம எப்படின்னா, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்துவையும் சபையும் ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். இன்னும் புரியல உங்களுக்கு? உங்க உலகத்திற்கு ஏற்ற மாதிரி சபையையும் கிறிஸ்துவையும் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். நான் அங்கே போனால், நான் இங்கே போனால், அதுக்கேற்ற மாதிரி நீ என் கூட வரும்னு கிறிஸ்துவ சபைக்கு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். நீங்கள் அப்படி ஷெட்யூல் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் உலகத்தை நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமீன் சொல்லியிருப்பீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும். இருக்கீங்களா? எப்போ ரட்சணியம்? இன்று. இயேசு பிரதிபலித்தார். யோவான் சுவிசேஷம் திருப்பாதீங்க, நான் சொல்றேன் கதை நான் சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 3 நிக்கோதேமஸ்னு ஒருத்தர் இருந்தார். என்னங்க அவர் பேரு? நிக்கோதேமஸ். அவர் இயேசுவை பார்க்கணும், எனக்கு ரட்சிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அவர் யூத வம்சத்தில் ஒரு பிரமுகர். அவர் 100க்கு அதிபதி போல ஒரு நிறைய பேருடைய தலைவர், யூத வம்சத்தில் மதிக்கப்படத்தக்கவர். பைபிள் சொல்ற யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசுவை பார்க்க எப்போ வந்தாராம்? ராத்திரியில் வந்தாராம். எப்போ வந்தாராம்? ராத்திரியில் வந்தாராம். வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் ராத்திரியில் வந்தார்னா, அவர் ராத்திரியில் பகலில் வந்தது யாரோ பார்த்துட்டா அவர் வேலைக்கு ஆப்பு வச்சிருவாங்க, அவருக்கு சில துன்பங்கள் வரும், யூத தலைவர்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் பேசுவார்கள். அதனால நமக்கு இந்த வம்பெல்லாம் வேணான்னு அவரு ராத்திரியில வந்தார் அப்படின்னு கருத்துகள் சொல்லப்படுகிறது. ஆனா இந்த கள்ளனுக்கு இயேசு இன்றுன்னு சொன்ன போது நான் அதை வேற மாதிரி சிந்திக்கிறேன். என்னன்னா, அவருக்கு ராத்திரியில ஞாபகம் வருது, ஐயோ நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நிக்கோதேமோ யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே அவர் நாளைக்கு வெயிட் பண்ணல, அப்பவே போயிட்டார். அது ராத்திரியில யோசித்தனால இதுக்கு மேல நான் அதை தள்ளி போட மாட்டேன்னு காலை வரைக்கும் காத்திருக்கவில்லை, ராத்திரியிலே இயேசு சந்திக்க போனார். அவர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரட்சண்யம் என்று வரும்போது அது நாளைக்கல்ல, நேற்றைக்கல்ல, அது என்றைக்கு? இன்றைக்கு. சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். அவர் ராத்திரியிலே போனார். அதுக்கப்புறம் இயேசு சொன்னார், நீ மீண்டும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் உங்களுக்கு தெரியும். ஆமேன். ஸோ கடந்த காலத்தில் அல்ல, நான் அடுத்த மாதம் சர்ச்சுக்கு வருவேன் அல்ல, என் பிரச்சனைலாம் தீர்ந்துட்டு நான் 2027 வரேன். ரட்சண்யம் என்று கர்த்தர் பேசிய போது நேற்றைக்கும் நாளைக்கும் சொல்லுங்க, அவர் இன்றைக்குன்னு சொன்னார். இன்றே ரட்சண்ய நாள், டுடே அப்படின்னார். ஆமென் ஹல்லேலூயா. 43ஆம் சங்கீதத்தில் சொல்றார், அவர் அவர் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணை. அது இங்கிலீஷ் பைபிளுக்கு எப்படின்னா, a very present help in time of trouble. very present help. அவர் பாஸ்ட் அல்ல, ஃபியூச்சர் அல்ல. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பிரசன்ட்டுங்க. ஜோஷுவா இப்படி சொல்றார் பைபிள்ல. ஆமென். இந்த நாள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே. பக்க சொல்ல, நாளைக்கு அல்லங்க, நேத்தைக்கு அல்லங்க, என்னைக்குங்க? இன்னைக்குங்க. இப்பயே சொல்லிடுறேங்க, இது வரைக்கும் இயேசுவுக்காக தீர்மானம் எடுக்கலனா நேத்தைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு.
ஜக்கையோ இயேசுவை பார்க்கணும், ரட்சண்யம் காணணும்னு ஆசைப்பட்டு ஓடி போறான். மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரு. கர்த்தர் ஏற்கனவே அறிந்துனா திரும்ப சொன்னார், இன்று. நாளைக்குன்னு சொன்னாரா? இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு. கள்ளனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வார்த்தை இன்று. இன்னொரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, இன்று. நிறைய பேர் இன்றே கிடையாது, எப்பவுமே நாளைக்கு தான், இல்லை நேத்திக்கு தான். நம்ம நேத்திக்கெல்லாம் அப்போலாம் நான் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தேன், இல்லை நேத்தி கிடையாது, இன்னைக்கு. டுடே இஸ் த டே. இன்றைய ரட்சண்ய நாள். ஒருவன் கர்த்தருக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் 3 பேரை இன்னும் தட்டி சொல்லுங்க, நாளைக்கு இல்லைங்க, என்னைக்குங்க? இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்பாக இயேசுவோடு கூட உறவை எந்த அளவுக்கு சரி பண்ணமோ இன்றே நீங்கள் சரி பண்ண வேண்டும். டுடே. அதுக்கப்புறம் 2வது வார்த்தை அவர் பயன்படுத்தினார் இங்கிலீஷ்ல, யூ. ஆமென். ஒருத்தர் விரல் நீட்டி சொல்லுங்க, யூ அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இருக்கீங்களா? வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், என்ன குற்றமாக இருந்தாலும், என்ன தவறுகளாக இருந்தாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும், என்ன கெட்ட அடையாளம் உனக்கு இருந்தாலும், இன்று நீ. 3 பேரை தடைய நீ அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கடந்த காலம் எவ்வளவு கேவலமான கள்ளனா இருந்தாலும், ஆமென் சொல்ல மாட்டீங்கண்ணே, எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும், மிச்சமெல்லாம் டீசன்சிக்காக சொல்லாம இருந்துடும். அவ்வளவு கேவலத்தில் நீ வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் சொன்ன இன்று, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நேத்திக்க பத்தி எனக்கு. கள்ளனே, மொத்தம் லிஸ்ட் போட்டு காட்டு, நீ என்னென்ன இந்த வருஷம் செஞ்ச கேட்டாராங்க. ஒரே வார்த்தை தான், எனக்கு நேத்தைய பத்தி தேவையே இல்ல, இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய். Today. And then the next word he uses, you. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா சரியா இருக்கும். 2வது புள்ளி, regardless of your identity, salvation is available. உன் அடையாளம் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நீ ஆண்டவர் பக்கம் திரும்பிட்டினா உனக்கு ஒன்னு இருக்கு, அது நித்திய ஜீவன். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்தேன். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் வெள்ளம் போல குடிச்சிருக்கேன் பாஸ்டர், நான் ரொம்ப தூரம் விலகி போயிட்டேன் பாஸ்டர். இது எது நீ சொன்னாலும் என் ஆண்டவருடைய வழியில் அது குறுக்கே நிற்கவே முடியாது. நீ அவர் நோக்கி ஆண்டவரேன்னு கூப்பிட்டா உனக்கு நாளைக்கல்ல, இன்றே இன்றே உன்னை கர்த்தர் ரட்சிப்பார். ஸோ எப்படி இருக்கிறியோ இருக்கிற மாதிரி நீ அவர்கிட்ட வந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டினா அவர் கடந்த காலத்தை பார்க்கவே மாட்டாருங்க. கள்ளனுக்கு ஒரே வார்த்தை சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எவன் என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தனுக்கும் உன்னை பத்தி ஒவ்வொரு நினைப்பு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், என் அடையாளத்தை நான் கொஞ்சம் தூக்கி நிறுத்துறதுக்கு, என்னுடைய சுயமரியாதையை நான் கொஞ்சம் வெயிட் ஆக்கிறதுக்கு என் காரை மாற்றலாம், வீடை கலர் கலராக பெயிண்ட் அடிக்கலாம், ஆமென், சூட்டை மேலேருந்து கீழே வரையும் தொங்க விடலாம், என் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை பற்றி பேசலாம், என் குடும்பத்தில் நாங்களாம், எங்கள் குடும்பமே ரொம்ப பெரிய குடும்பம், அதெல்லாம் பெரிய விஷயந்தான். இந்த அடையாளங்கள் எதுவுமே கர்த்தர் பார்ப்பதே இல்லை. ஆமென். உங்கள் நிஜமான ஐடி எங்கே தெரியுமா? கர்த்தருக்குள்ள தான் உங்கள் ஐடி. ஒரு அம்மா சர்ச்சுக்கு போயிட்டாங்க, ஆமென். அவங்க ஐடி வந்து பைபிள் வச்சுட்டாங்க, வச்சுட்டு மறந்துட்டாங்க. எங்கே வச்சேன்னு தெரியாமல் வீடை புரட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் எங்கேயோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அந்த ஐடி கார்டு ரொம்ப தேவை. ரொம்ப வீட்டில் புருஷன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் தேடி உருட்டி பெரட்டி பார்த்து எங்கேயுமே காணுங்க. கடைசியில் அவங்க 3வது பையன் போய் பைபிளை எடுத்தது எதுக்கோ திறந்து பார்த்தா நடுவில் இருக்க ஐடி. அவன் உடனே சத்தமாக சொன்னான், டேடி மம்மிஸ் ஐடி இஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். புரியல உங்களுக்கு? அவன் இவன் சொல்றதல்ல உங்க ஐடி. உங்களை குறித்து இந்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதுதாங்க உங்க நிஜமான அடையாளம். நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மீட்கப்பட்ட ஜாதி, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய மகத்துவமானவர்கள்.
அதனால அவர் சொல்றாரு, அந்த வேர்டு பாத்தீங்களா, டுடேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை நாங்க நீ என்ற வார்த்தை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல அடையாளம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்குங்க. இது என்ன யாருன்னு சொல்லட்டும். பக்க நீ என்ன யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் சொன்னாலும் நான் எடுத்துக்க போற இது இல்லை. என கர்த்தர் தான் என் அடையாளத்தை தந்தார், என்னை ரட்சித்தார், என்னை வாழ வைத்தார், என்னை உருவாக்கினார், என்னை தாயின் கருவில் பொருத்தும் போது என்னை வணைந்து கொண்டார். அல்லேலூயா. பக்க சொல்ல உன்னைதான் அவர் பார்க்கிறார் அப்படின்னு. ஆமென். ரெண்டாவது வார்த்தை, மூணாவது இப்படி சொன்னாரு, இன்று நீ என்னோடு கூட, யூ வில் பி வித் மீன்ட்டார். நீ யார் கூட இருப்ப? என்ன ஒரு தெய்வங்க, அவன் ரொம்ப உத்தமன். கள்ளன்னு தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுறான். அவனே சொல்றான், நான் கள்ளன் தான், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நீ ஒருத்தர் தான் இந்த உத்தமர் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனா அவனை பார்த்து சொன்னார், இன்று நீ என்னோடு கூட. எத்தனை பேருக்கு தெரியுங்க இந்த உறவு என்பது தேவனோடு கூட நமக்கு இருக்கின்ற உறவு? ஆமென். இயேசு இங்க கள்ளனை பார்த்து இன்று நீ என்னோடு கூட என்று சொல்லும் போது மச்சானை பத்தி பேசல, மாமா பத்தி பேசல, சபையில் இருக்கிற அந்த உயரமானவரை பத்தி பேசல, யாரையும் பத்தி பேசல, ஒருத்தரை பத்தி தான் பேசுறாரு, நீயும் நானும். இந்த உறவு நம்ம ரெண்டு பேருக்கு தான். இதுல நீ அவரை காட்டு, இவரை காட்டு, அவரை காட்டு, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. இன்று நீ என்னோடு கூட. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? He is talking about you, not your cousin, not your uncle, not your mommy. It's all about you and God. நீயும் ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடவுளோடு இருக்கிற கனெக்ஷன், கடவுளோடு இருக்கின்ற உறவு, கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவின் நிறைவுகளில் connectivity of salvation is Jesus will be with me. என் ரட்சண்யத்தினுடைய பெரிய பங்குனா தெரியுமாங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் வேற யாரை பத்தி உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம், உன்னை பத்தி தான் பேசுறார். நம்மால விட்டுருவான். பக்கத்துல போய் இது ஏன் இப்படி போச்சு இன்னைக்கு, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதை பத்தி எனக்கு கவலையே, நீ ஏன் இந்த பக்கம் போன, அது முதல் சொல்ல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எப்படி அவருடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா, இன்று நீ, இதுல வேற யாரும் சேர்க்கிறாராங்க? இல்லைங்க. ரட்சண்யம் என்பது யார் தெரியுமாங்க? நீங்களும் கடவுள் மட்டும்தாங்க. இன்று நீ என்னோடு கூட பரதேச. போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் நம்ம சிந்திச்சோம், சீஷர்களை பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி, யாரை பின்பற்றி வா, யாருன்னு பின்பற்றி வரணும், நீ என்ன. ஒரு ஆமென் சொல். நீ என்ன. இயேசு சொன்னார், ஆமென், நீ தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு நீ ஏன் பின்னே. இங்க உறவெல்லாம் அவன் இவெல்லாம் கிடையாதுங்க, நீங்க நானும் மட்டும்தாங்க. சொல்ல மாட்டீங்களா? ஒரு சோஷியல் எக்ஸ்பிரஷன் நமக்கு இருந்தாலும் ரட்சண்யம் உறவை சார்ந்தது. கவனிங்க, சிந்த செதறவிடாதீங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஐஸ்வர்யவான், இளைய ஐஸ்வர்யன் இயேசு கிட்ட வராரு. வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, உம்மை எனக்கு ரட்சண்யம் வேணுங்க, நித்திய ஜீவன் அடையணும், நான் என்ன செய்யணும் எஜமானனே அப்படின்னு கேட்கிறார். இயேசு நிறைய விஷயங்களை சொன்னாரு, அதெல்லாம் நான் செஞ்சுட்டேனார். உடனே சொன்னார், உனக்குள்ளதையெல்லாம் வித்துட்டு நீ என்ன செய், என் பின்னே வாழ்னார். ஏங்க, சமுதாய ரீதியான நற்பணிகள் செய்வது ஒன்றும் தப்பே இல்லைங்க. அது நல்லா செய்யணும், நம்ம செய்யணும், நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கணும், ஃபீஸை கட்டணும், சாப்பாடு கொடுக்கணும், விதவைகள் போஷிக்கப்படணும், முதியவர்கள் போஷிக்கப்படணும், இதெல்லாம் நம்ம செய்யணுங்க. ஆனா ரட்சிப்புன்னு வந்த போது என்ன தெரியுமா சொன்னாரு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னே நீ வரணும். நீங்க புரிஞ்சிருந்தா என்ன ஆமென் சொல்லிருக்கீங்க. பாஸ்டர், நான் அதெல்லாம் சோஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் செய்யறேன், அதெல்லாம் நல்லது, அதை நாம செய்யணும். நியூ லைஃப் சர்ச் நிறைய செய்யணும். ஆனா ரட்சண்யம் என்று வரும்போது, நித்திய ஜீவன் என்று வரும்போது அது எதுவுமே செல்லாது. நீ நான் என்ற உறவு மட்டும்தான் ரட்சண்யம். ஏங்க, நீங்க புரிஞ்சிருந்தா நல்ல எல்லாமே. ரட்சண்யம் என்று வரும்போது நீயும் அவரும் தாங்க. அது நான் தூரம் தான் நிற்க முடியும். Nobody comes in between. இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்வீங்கன்னு நினைச்சேன். இப்படி வச்சுங்களேன், நான் ரொம்ப களைப்பா இருக்கேன்,
அப்படின்னு கூப்பிட்டு, நிக்சன் பிரதர் எனக்காக கொஞ்சம் தூங்குங்க. அவர் தூங்குவார், என் களைப்பு போகுமா என்பது போல ரட்சண்யத்தில் வேற யாரும் உங்களை, நீங்களும் தேவனும். எவ்வளவு அழகா சொல்றார் கல்லனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட. நம்ம 2 பேருக்குள்ளதாங்க இந்த விஷயம். உங்க அடையாளத்துக்குள்ள எவரையும் கர்த்தர் விட மாட்டாருங்க. ரட்சண்யம் கர்த்தரை சார்ந்தது. Hallelujah. Similarly, when it comes to salvation, nobody can do nothing for you. It is between you and your God. அப்படிதானே பைபிள் நமக்கு கத்து தந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்சூரன்ஸ் கவர் வாங்குவோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸில் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நான் கவர் பண்ணி நானே ஒருத்தர் வாங்கிக்கலாம். ஏதாவது ஆச்சுன்னா என்ன மட்டுமல்ல, என் குடும்பத்தார் எல்லாரையும் அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ண. ஆனால் ரட்சிப்புன்னு வரும்போது உங்க அப்பா வந்தா போதாது, தம்பி நீ வரணும், தங்கச்சி நீ வரணும். எங்க அப்பா பாஸ்டர்னால உனக்கு நித்திய ஜீவன் ஆட்டோமேட்டிக்கா வராது. நீயும் அவரும் உள்ள உறவு தான் உனக்கு ரட்சணத்தை கொண்டு வரும். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்காங்க, எங்க அம்மா அப்பா தேடுறாங்க, நாங்க அம்மா அப்பா போயிடுவாங்க, நீ போக மாட்ட. நீ போனா நீ வரணும் கர்த்தர்கிட்ட. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஜீசஸ் நோஸ் யூ பர்சனலி. தனி ரீதியில சொன்னார். ஆமென். பவுல் சொன்னார், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் சொல்லும் போது, ஆமென், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை, நான் அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சங்கீதக்காரன் உறவை சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். 27ஆம் சங்கீதம், கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், அவர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஆமென். என் பகைஞரும் என் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் அவர்களே இடறி விடுவார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் இதிலே நான் பயப்படேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய வீட்டில் வந்து, இருக்கீங்களாங்க யாராவது? எங்கேயாவது அவர் சங்கீதக்காரன், கர்த்தர் நான் தேடுறேன், அதனால என் மனைவி பிள்ளைங்கள் என் உனக்கு விலை, நீ வா நீ வா நீ வா நீ வந்தாதான் நான் அதனுடைய நன்மைகள் சிலதெல்லாம் இருக்குங்க. நீதிமானின் ஆசீர்வாத சந்ததிகளுக்கு இருக்குங்க. ஆனா ரட்சண்யம்னு வரும்போது நீ வரணும். இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் ஜீசஸ். யோவான் சுவிசேஷம் திருப்பாதிங்க, நான் சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 9 பிறவி குருடன். அந்த பிறவி குருடனை பார்த்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இயேசுக்கு களிமண்ணையும் எச்சியும் துப்பி அவர் கண்ணில் தேய்ச்சிட்டு சீலவாம் குளத்தில் போய் கழுவ சொன்னாங்க. அது ஃபுல்லாக அதிகாரத்தை படித்து கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா அவன் போய் கழுவிட்டான், கண்ணு திறந்துச்சு. உடனே இங்கே ஒரே பேச்சுங்க, இவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க யாருன்னு ஒரே கூத்துங்க. கடைசியில் இந்த குருடன் என்ன தெரியுமா சொன்னா, இங்கே பாருங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் இதில் இருக்காதீங்க, இது எனக்கும் அவருக்கும். ரட்சண்யம்னு வரும்போது ஒன்று நல்லா கேட்டுக்கோங்க. நான் கூட உங்களை ரட்சிக்க முடியாதுங்க. நான் பிரசங்கம் பண்ணுவேன், நீங்க கேட்கணும். ஆனா ரட்சிக்கணும்னா உறவு உங்களுக்கும். இன்று நீ என்னோடு, இட்ஸ் பர்சனல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன செஞ்சான் இந்த கள்ளன்? ஒன்று ஒத்துக்கிட்டான், 3 பேரை தள்ளி ஒத்துக்கோ. நடிக்க வேண்டிய அவசியம்? நான் பாவிதான், நான் நிறைய தப்பு செஞ்சவன் தான், நான் துரோகி தான். அவன் அதை எல்லாரும் முன்னாடியும் மறைக்கவே, நீங்க போய் இப்போ எல்லாரும் முன்னாடியும் எக்காலம் ஊதுன்னு நான் சொல்லவே. ஆனால் கடவுள் முன்னாடி நீங்க மறைக்கணுன்ற அவசியம், முகமூடி போட்டு அவர்கிட்ட நடிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு உங்களை நல்லா. நம்பர் 1. 2, அவன் சொன்னான், ஆண்டவரே இன்று நீர் உம்முடைய ராஜ்யத்தை, அப்படின்னா அவர் தெய்வம் என்பதை, அவர் ரட்சகர் என்பதை, அவர் ராஜா என்பதை அவன் தன் வாயால் அறிக்கை செய்கிறான். He is confessing that Jesus is Lord. 3, ஆமென். விசுவாசத்தினால இயேசுவை அவன் என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். He accepted Jesus. ஆமென். சால்வேஷன் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள்.
நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். ஏபிசி அவ்வளோதான். ஒன்று நான் பாவி என்று நான் என்னை அட்மிட் பண்ணுறேன், அட்மிஷன், நான் ஒத்துக்கொள்கிறேன். 2 பிலீவ், அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 3 கன்ஃபெஷன், நீர்தான் தெய்வம் என்பதை நான் என்ன செய்கிறேன்? அறிக்கை செய்கிறேன். என்னைக்கு அதை நிஜமாக நீங்கள் செய்கிறீங்களோ அன்னைக்கு கடவுள் உங்கள் ரட்சிப்பை தருகிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல பாஸ்டர். நீ வெளியே போகிறதுக்கு முன்னாடி உன் பில்லை ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டார். அந்த நம்பிக்கை இருக்கணும். சாப்பிட்டது இட்லி நான், பில்லு கட்டினது இன்னொருத்தர். வெளியே போகும்போது வெயிட்டர் சொல்றாரு, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவர் கட்டிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ரட்சணத்தை நம்புறேன்னு சொல்றவங்க? இன்றைய கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆல்ரைட், நம்ம அதை உடைச்சு எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? இன்று. 2வது நீ. ஆமேன். இது அடையாளம் உங்களை சார்ந்தது. 3 அவர் சொன்னார், இன்று நீ என்னோடு கூட. தேவனுக்கும் உனக்கும் தான் உறவு. வேற யாரும் உங்களுக்காக கர்த்தரை தேடலாம், ஜெபிக்கலாம், அதெல்லாம் சின்ன பங்குங்க. நிஜமான ரட்சணை நித்திய ஜீவனுக்கு நீங்க தாங்க கர்த்தரை தேடணும். இன்னைக்கு கடைசி பாடலை பாடும்போது, இதுவரைக்கும் இயேசுவுக்காக வாழ்க்கை கொடுக்காது யாரே இருந்தா கர்த்தருக்காக உங்க வாழ்க்கையை கொடுங்கள். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ரட்சண்யத்தின் மகத்துவத்தில் நடத்தி வெற்றியோடு காத்துக்கொள்ள என் தேவன் பெரியவராயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 4வது இப்படி சொன்னார், இன்று நீ என்னோடு கூட எங்கே இருப்பாய்? என்ன ஒரு வார்த்தை, இன்று நீ என்னோடு. அதுதான் அதில் நிறைய விஷயங்களை சொல்லணும். பட் எனக்கு வசன ஆதாரங்களோடு பல விஷயத்தை எனக்கு சொல்வதற்குள்ள நேரம் எனக்கு இல்லைனாலும் ரொம்ப ஷார்ட்டாக நான் 5 மினிட்ஸில் என் செய்தி முடிக்கிறேன். இன்று நீ என்னோடு கூட பரதேசாவில் இருப்பாய். என்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் வந்து அவருக்கும் அவனுக்கும் உள்ள உறவை நிலைப்படுத்துகிறானோ அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுக்கின்ற அந்த உறவினுடைய மிகப்பெரிய மகத்துவம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப். ஆமென். ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களா? நான் இப்படி சொல்றேன், அவர் உங்கள் பரம தகப்பன் ஆயிட்டாரு. இயேசு உங்களுக்கு மூத்த சகோதரர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பாதுகாவலர், பரலோகம் உங்களுக்கு தாய் வீடு. கேட்கல? இன்னொரு வாட்டி, என்னைக்கு நீங்க அவர்கிட்ட வந்தீங்களோ அவர் பரம தகப்பன், இயேசு உங்களுக்கு மூத்த சகோதரர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறவர், பரலோகம் உங்களுக்கு சொந்த வீடு. நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் திரும்ப வந்து உங்களை என்னிடத்துல என்றோ ஒரு நாள் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அங்கே போய் அந்த அடக்க ஆராதனை நிற்கும் போது நாங்கள் தைரியமாக சொல்லணுங்க, ஒரு கர்த்தருக்குள்ள மரிச்சார் அப்படின்னு. 1 நூற்றாண்டின் ராஜாக்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கட்டுரை வாசித்தேன். ஒருத்தருடைய கனவு எழுதுறாரு. இந்த ராஜாக்கள் மிகப்பெரிய அரண்மனை இருக்கும். அரண்மனை சுற்றிலும் செவர்களால் மூடப்பட்ட தோட்டம் இருக்கும். அழகான பச்சை பசேரண்டு புல்புறங்கள், லேண்ட்ஸ்கேப் இருக்கும். அந்த ராஜா அந்த இடத்தினுடைய அந்த அரண்மனைக்கு வெளியே அந்த செவர் பூட்டப்பட்ட செவர்களுக்குள்ளே அழகாக நடந்து உலாவுவார் சாயங்கால நேரத்தில். ஆமென். நடப்பார், கையை கோர்த்து தோள் மேலே கை போட்டு அன்பாக சில நண்பர்களை அழைத்து நடந்து பேசுவாராம். ஆமென். அதை சொல்லி ஒருவர் சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட செவர்களால் மூடப்பட்ட என் அரண்மனையின் தோட்டத்தின் அழகு பூத்த இடத்தில் நான் உன்னோடு கூட நடப்பேன்றார். யாருங்க இவன்? இல்லைங்க, நான் கேட்டேன், யாருங்க இவன்? மோசையா, ஆப்ரஹாமா, கிதியோனா? இல்லைங்க, கள்ளங்க. என்ன ஒரு தெய்வம் அவர்! அவர்கிட்ட வர்றவங்களை சொந்தமாய் நினைத்து என்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இப்படி இன்னொருத்தர் எழுதியிருந்தார். அவர் எழுதினது ரொம்ப நிறைய பக்கங்கள், ஒரு 25-30 பக்கம் படித்ததை ஒரு அரை நிமிஷத்தில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். சிலுவையில் 2 கள்ளன் தொங்குகிறார், நடுவில் இயேசு தொங்குகிறார். ஆமென். இந்த கள்ளன், இன்று கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்னபோது அவருக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அவன் அவ்வளோ அலர்ப்பணம் பாருங்க. அவனுக்கு ஒரு பதில் கூட கொடுக்கல. நான் ரொம்ப கஷ்டப்படுறோம், கடவுளை நீ கடவுளாக இருந்தால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், உன்னை கஷ்டத்திலேயே விட்டுருவார்.
ஆனா நீர் என்னை நினைத்தருளும், நீர் தெய்வம் நான் உணர்றேன். அவ்வளவுதான், அவர் பொங்கி எழுந்துட்டார். ஒருத்தர் எப்படி எழுதிருக்காருன்னா, அவர் உடனே அவனை சிலுவையிலிருந்து பறிச்சு எடுத்து நேரா பரலோகம் போயிட்டாராம். ஏங்க நான் சொல்லிட்டேன், இது நான் இல்ல, ஒரு தெய்வ மனிதன் எழுதின கற்பனை. அவனை இழுத்து உடனே நெஞ்சோடு அணைச்சு நேரா பரலோகம் போயிட்டாராம். ஒரு செகண்ட்ல போனா அங்க கேட் எல்லாம் பூட்டி வச்சிருக்கான், ஷட்டர் மாதிரி. ஆமென். உடனே அவர் சொன்னார், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயர்ந்திருங்கள் அப்படின்னாராம். உன்ன உள்ள இருந்த வாசக்காரன் கேட்டான, என்ன பிரச்சனை, யார் நீங்க, எதுக்கு நாங்க கதவை தூக்கணும்? அவர் சொன்ன, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள. அந்த வார்த்தை கேட்ட உடனே அங்க நின்ற வாசக்காரன் ஷட்டரை தூக்கிட்டானா, கொஞ்சம் தூக்கணும்னா கல்லனை தூக்கி உள்ள போட்டாராம். உடனே திருப்ப மூடிட்டாங்களாம். அப்பதான் சொன்னாரா, இனி நீங்க இதை மூடவே கூடாது, என்னை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் இந்த வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரெல்லாம் என் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Whoever shall call on my name, they shall be saved என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஒரு நாளும் உங்கள் இரட்சண்யத்தினுடைய பங்குகளை தள்ளி போடாதிருங்கள். செல்வத்தின் நிமித்தம் தள்ளி போடாதிருங்கள். எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதிருங்கள். இரட்சண்யம் நாளை அல்ல, நேற்று அல்ல, இரட்சண்யம் இன்று. இன்னொரு முறை சொல்வேன், நீங்க ஆமென் கேட்கிற. இரட்சண்யம் நேற்று அல்ல, நாளை அல்ல, இரட்சண்யம் இன்று. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரோடு சரியாவீங்க? இன்று நான் கர்த்தர்கிட்ட வருவேன், இன்னைக்கு என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், இன்னைக்கு நான் கர்த்தருக்காக வாழுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதிருங்கள், கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைய இரட்சணினால் இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய். என்ன ஒரு நிறை! ஒரு நாள் நம்ம நித்திய காலம் பழுங்கு நதியோரத்தில் பரிசுத்தவான்களுக்காக வைத்திருக்கின்ற இளைப்பாறுதலும் நித்திய ஜீவனுடைய எதிர்கால மகத்துவங்களும் சிருஷ்டி காத்திருக்கின்ற தேவ புத்திரர்களின் தத்தெடுப்புக்காகவும் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? என்னோட வார்த்தையை கேட்ட நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இதுவரைக்கும் இயேசுவை உங்க ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலனா இன்று இப்பொழுது ஒரே ஒரு ஜெபத்தை நீங்க பண்ணணும். கல்லன் அதை தான் செஞ்சான். I admit I am a sinner. நான் பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். 2 ஆமென். நீர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீர் தெய்வம் என்பதை, நீர் ரட்சகர் என்பதை, நீர் மெஸ்ஸையா என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை மன்னியும் என்று கேட்ட வார்த்தைக்கு கர்த்தர் நாளைக்கு ரட்சிக்கிறவர் அல்ல, இன்று இப்பொழுது ரட்சிக்கிறவர். எத்தனை பேர் அமர்ந்திருக்கும் போது இருக்கிற இடத்தில் கரங்களை உயர்த்தி, அல்லது நான் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி இருக்கிறேன், இன்னும் கர்த்தரை விட்டு நான் தூரமா போயிருக்கிறேன், என்னை சந்தியும் என்று கேட்கிறவர் இருப்பீர்களே, ஆனால் கரங்களை உயர்த்தி கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள். கர்த்தர் உன்னோடு கூட உறவில் உனக்கென்றுரிய பங்குகளில் நித்திய ஜீவனின் மேன்மைகளை உனக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். எவ்ரி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப். தேங்க் யூ ஜீசஸ். கண்களை மூடி இதயங்களை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க் யூ ஜீசஸ். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கோடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கோடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும்.
அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். அப்படி எழுந்து நிற்கலாம் அவருடைய சமூகத்தில். லெட்ஸ் ஆஃபர் ourselves to God. இந்த குட் ஃப்ரைடே சீசன் இது சொல்லணும்னு தோணிச்சு. குட் ஃப்ரைடே மார்னிங் சர்வீசஸ்க்கு வாங்க, ஈஸ்டர் சர்வீஸ்க்கு வாங்க. லெட் காட் பி வித் யூ. தேங்க்யூ லார்ட். இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பார். அந்த 4 புள்ளிகளின் விளக்கங்களை சாதாரணமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சவங்கெல்லாம் கரங்களை மேலே உயர்த்தி, இந்த உறவு யாரையும் சார்ந்ததல்ல, இது நானும் என் இயேசுவும். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலலா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலலா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலலா. ஆஹா ஓஹோ ஹோ. கல்லனை பார்த்து சொன்னார், இன்று நீ என்னோடு கூட. கடைசியாக கர்த்தர் சொன்னார், எல்லாம் அப்படின்னா செத்து தொலைஞ்சண்டா அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் எதுக்காக வானம் விட்டு பூமிக்கு வந்தேனோ அதை நான் முடிச்சிட்டேன்னா, இட் இஸ் ஃபினிஷ். கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை டெட்டலஸ்டாய். என்ன அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்தீங்களோ நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி யாரெல்லாம் என்னை நோக்கி என் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ பரலோகம் அவர்களுக்கு சொந்தம். கல்லனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய். வாட் a wonderful day. அவரை ஏற்றுக்கொள்வீங்களா? அவருக்காக வாழ்வீங்களா? நான் விசுவாசியான தூரம் போயிருக்கேன், இன்னைக்கு திரும்பி வா, உன்னை கர்த்தர் வாழ வைப்பார். அந்த உறவு நீயும் அவரும் மட்டும்தான். நீ அவர்கிட்ட நோக்கி வேண்டுதல் செய்யணும். ஒரே ஒரு நிமிஷம் தான் நமக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நெக்ஸ்ட் 60 செகண்ட்ஸ், அடுத்த 60 வினாடிகளில் நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவு, நல்லா கேட்கணும் என்ன சொல்றேன். இந்த அடுத்த 60 வினாடிகளில், செகண்ட்ஸ்ல 1 minute, நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவு உங்களுடைய நித்திய கால நிர்ணயத்தை தீர்மானிக்கும். நாளைக்கு தினம் நம்ம கையில இல்லைங்க. அடுத்த வாரம், அடுத்த மாசம் நீங்க தள்ளி போட முடியாது, கூடாது. நாளைய தினம் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால பைபிள் எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுது. இன்னொரு இடத்துல சொல்ற, இன்று நீ உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரிக்கப்படும். இட்ஸ் ஆல் அபவுட் டுடே. Salvation is never yesterday. Salvation is never tomorrow. Salvation is today. Maybe you are a believer. Maybe you've gone astray. Whatever it is, Jesus loves you unconditionally. நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார். அந்த கல்லனை பார்த்து, நீ யாரு,
உங்கள் அப்பா அம்மா விசுவாசிங்களா அப்படிலாம் கேட்டாராங்க. எதுவுமே கேட்கலங்க. அவர் உணர்ந்தான்னு தெரிஞ்ச உடனே அவர் சொன்ன, இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பார். கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஆணிகள் பாய்ந்த ஒரு அடி மட்டும் பாடும்போது, நான் முன்னாடியெல்லாம் கூப்பிட்டு ஆல்டர் கால்லாம் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசை. அது நேரமும் இல்லை, வசதி நமக்கு இல்லை. பட் ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டெஸ்ட் யுவர் ஹார்ட்ஸ். கம் டு ஜீசஸ். He loves you unconditional. Come the way you are. ஆனால் வந்த பின்னாடி நீ நிஜமாக வந்துட்டினா நீ இருக்கிற நிலையில் உன்னை வைக்கவே மாட்டார். உன்னை சுத்திகரிப்பார், உன்னை வாழ வைப்பார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேனி வாரடி ஏற்றவர் வார சிலுவைதானை சுமந்து சென்றனரே. நீ வாரடி ஏற்றவர் வார சிலுவைதானை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு இரட்சண்யத்தின் நிறைவுகளில் நிலைக்கச் செய்யட்டும். எதை இழந்தாலும் இயேசுவை மட்டும் இழந்துடாதீங்க. That is your only hope. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I will see you on Friday. பாஸ்டர் நத்தானியல் ஐயா முன்னே வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்கிறேன். கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் தந்தருளினார். ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட, ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் பரலோகம் வர வேண்டும் என்று சொல்லி பூலோகத்துக்கு இறங்கி வந்த அந்த புண்ணியரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, சிலுவையிலே அந்த இரக்கத்தை எங்களுக்கு சம்பாதித்த கொடுத்து நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய, அவமானப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் நின்று எங்களுக்காக ஒரு விடுதலை வாங்கி கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கே இரட்சணிய நாள். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நீங்கள் சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அந்த இரத்தத்தின் மூலம் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கி தேவராஜ்யத்தில் நிற்கிறோம். தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த உறவில் பிசாசானவன் கெடுதல் செய்யாதபடி தேவ திட்டத்தை, ஆண்டவரே, எங்களுடைய நோக்கத்தை, அந்த பரலோகத்தின் மேன்மையை ஆண்டவரே நாங்கள் இழந்து விடாதபடி பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருந்து நித்திய ஜீவனை காண இந்த பூமி எங்களுக்கு சொந்தமல்ல. எங்களுக்கென்று ஒரு நிரந்தரமான இடத்தை, நித்தியமான இடத்தை உங்களோடு ஆண்டவரை அமர்ந்து நாங்கள் ஆனந்த பண்ணு ஆண்டவரை உம்மை துதிக்கிற அந்த பாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு வச்ச அந்த அபிஷேகம் இன்றைக்கு என் பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரை, ஒரு அக்கினி வெல்லட்டும், பாவங்கள் அழியட்டும். எழுந்தவரை எங்களை இரட்சித்த இயேசுவை எடுத்து கொண்டு இன்றைக்கு இரட்சணைய நாள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீ நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களோடு உள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தத்தை மக்களுக்கு சொல்லி
ஒரு சேனையான கூட்டத்தை இங்கே நிற்கிற கூட்டம் அத்தனை பேரும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால திரளான சரங்களை பரலோகத்துக்கு நேராய் திருப்ப நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த பரிசுத்த அபிஷேகத்தோடு அந்த இரட்சணியத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கொடுத்த அருமையான இந்த வார்த்தைகளுக்காக பரிசுத்த ஆவியானவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஏதோ கேட்டோம் போனோம் என்று அல்ல, இன்றைக்கும் பூரண மனம் திரும்புதலோடு இந்த 2023 இந்த 4வது மாதம் ஒரு அக்கினி எழுப்புதல் பற்றி எரியட்டும். அவருடைய குடும்பத்தில் அபிஷேகம் இருக்கட்டும், கையின் பிரயாசத்தில் அபிஷேகம் இருக்கட்டும். நாங்கள் யார் என்று அடையாளம் காட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை முத்திரை போட்டிருக்கீங்க ஆண்டவரே. அந்த முத்திரையின் மகிமையை விளங்க பண்ணுவீராக. தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுத்த தாசனை அளவில்லாத ஆசீர்வதிங்க. தெய்வீக சுகத்தோடு இன்னும் லட்சாதி லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தி தீர்க்காயுசையும் வல்லமையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபையினாலே அவர்களை மறைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை எதிர்ப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். ஏதோ இந்த வாரங்கள் இந்த மாதங்கள் என்று நாங்கள் எண்ணி விடாதபடி வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒரு மகிமையான அபிஷேகத்தை என் ஜனங்களுக்கு தருவீராக. சகலத்தையும் உங்கள் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறேன். துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நான் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம்மளோடும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இந்த திருச்சபையோடும் ஆண்டோடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நான் நினைக்கையிலே, உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாயிங் இல்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடுங்கா நேசத்தாலே